ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை தேடி வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போய் அங்கே போய் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறாரு, எப்படி அந்த பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம ஸ்டேட்டுக்கு கூப்பிட்டு வராரு அப்படிங்கிறது தான் இந்த கதை ஸ்டார்டிங்லேயே. இது வந்து ரெண்டு கேரக்டர் இருக்காங்க, ஹர்ஷா அருண் அப்படிங்கிற ஒரு ரெண்டு கேரக்டர் இருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கதை கேட்க, உங்களுக்கே புரியும். நம்ம லைஃப்பில் காதலிக்காமல் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன பசங்கள்ல இருந்து ஒரு இப்போ தாத்தா பாட்டி ஆயிருக்க எல்லாருமே ஒரு காலத்துல காதலிச்சு தான் வந்திருப்பாங்க. அந்த காதலை கடந்து தான் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து காதல் வந்து யாரையும் வந்து விட்டு வச்சதே இல்லை. காதல்ங்கிறது ரொம்ப ஒரு அழகான விஷயம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அனுபவிச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அதோட வலி கொடுக்குறது அதிகமாக வலியும் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் தேவையில்ல நமக்கு. நம்ம வந்து இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அருண், அப்புறம் வந்து ஹர்ஷா, இவங்க ரெண்டோட லைஃப் ஸ்டோரி தான். ஹர்ஷா பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். பெரிய ஒரு ஆசைகள்லாம் கிடையாது. அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு ஒரு கார் வாங்கணும், அதில் வந்து நல்லா ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு ஆசை. இதனால பார்த்தீங்கன்னா ஒரு R15 பைக் வாங்கியிருக்காரு, அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட் கார் வாங்கியிருக்காரு. ஸோ இதில் வந்து அப்படியே சுற்றிட்டு வர்றது அவருக்கு பிடிச்ச வேலை. கொஞ்சமாக அப்படி ஒரு வேலை பார்ப்பாரு, வேலை பார்த்துட்டு ஒரு வீக்கெண்டு இல்லைனா மந்த் எண்டு அப்படி போய் சுற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருப்பாரு. ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்போ வந்து அருண் பார்த்தீங்கன்னா அருணுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, சின்ன வயசுல ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒன்றா சுற்றிட்டு இருப்பாங்க, எங்கே ட்ரிப் போனாலும் சரி. இதில் வந்து நம்ம அருண் கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், செம்ம காமெடியான கேரக்டர். என்ன ரீசன்னா, இவங்க ரெண்டு ட்ரிப் போவாங்க, பைக்கில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி, இவர் வந்து தூங்கிட்டு வர்றதா இவரோட மெயின் பர்பஸாக இருக்காரு. தூக்கம் தான் இவருக்கு முக்கியம். ஆனால் வந்து நைட்டு மட்டும் தூக்க மாட்டாரு, விடிய விடிய முடிச்சிருப்பாரு. நம்ம பைக்கில் போனீங்கன்னா பைக்கில் வந்து தூங்கிட்டே போவார். எக்ஸ்ட்ரா வண்டி ஓட்டினா இவர் பின்னாடி தூங்கிட்டு போவார். அதே பார்த்தீங்கன்னா கார்லேயே வந்து அது பாட்டு சைடில் போட்டு தூங்கிக்கிட்டே இருப்பார். இதுதான் இவரோட ஒரு மெயின் இது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹர்ஷாவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெளியே உள்ள பிளேஸுக்கு போவாங்க, ட்ரிப் எங்கேயும் போவாங்கல்ல, அங்கே ஒரு பொண்ணை பார்த்துட்டோன்னா அவருக்கு வந்து பிடிச்சிரும், உடனே பிடிச்சிரும். ஏதாவது ஒரு பொண்ணை கம்பல்சரி அவர் பிடிச்சிரும். பிடிச்ச உடனே என்ன பண்ணுவாரு, மச்சான் எனக்கு அந்த பொண்ணை எப்படியே கரெக்ட் பண்ணி கொடுறா அப்படின்னு இவர் கேட்பாரு. அவர் உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து பின்னாடி சுற்றுவாங்க. அருண் ஹர்ஷா ரெண்டு பேரும் சேர்ந்து பொண்ணு பின்னாடி அன்னைக்கு ஃபுல்லாக சுற்றுவாங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துடுவாங்க, கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அதை பற்றி பேசிட்டே இருப்பார் ஹர்ஷா. அருணும் அப்படியே மொபைல் பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே கேட்டதே திருப்பியும் கேட்டுக்கிட்டு அவரும் அப்படியே கதையை ஓட்டிகிட்டே இருப்பாங்க ரெண்டு பேருமே. இப்படி வந்து அவங்க லைஃப் வந்து செம்ம ஜாலியாக. இவங்க வந்து இந்த காரில் வந்து ஒரு அந்த டேஷ்போர்டில் வந்து ஒரு சின்னதாக இவங்க வந்து படம் பார்க்கறத செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு டிஸ்பிளே மாதிரி கொஞ்சம் பெருசாக செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஸ்பீக்கர் சிஸ்டம்லாம் உள்ள வச்சு இவங்க வந்து எப்போ அங்கே தான் உள்ள உட்காந்து படம் பார்ப்பாங்க. இதுதான் அவங்களோட ஒரு ஹாபி, பழக்கம் எல்லாமே இப்படிதான். இவங்களுக்கு வந்து எப்போ நேரம் போடலாம் அந்த காரில் உட்காந்து படம் பார்ப்பாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மலையாளம் ஃபிலிம் வந்து தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க நமக்கு தெரியும்ல ஹர்ஷா எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ட்டு, எங்கே ட்ரிப் போனாலும் ஒரு பிள்ளையை வந்து கண்டிப்பாக பிடிக்க சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு இவருக்கு. பிடிச்சவொடனே நம்ம அருண்ட சொல்றாங்க, மச்சான் மச்சான் எப்படியா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி தான் மச்சான் அப்படின்னாங்க. உடனே இவன் வழக்கமா பேசுறது தானே, சரி ஒரு நாள் பேசுவான் 3 நாள் விட்டுருவான் அப்படின்ட்டு நம்ம அருணும் பெருசாக எனக்கு கரெக்ட் பண்ணிடலாம் மச்சான் அப்படி அப்படின்ட்டு இவர் ஜாலியாக பேசிட்டு அப்படி இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் வந்து நம்ம ஹர்ஷா வந்து இந்த கதையை பற்றி பேசவே இல்லை இவர்கிட்ட. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன இவன் வந்து இப்படி 2 நாள்ல விட மாட்டானே அப்படின்ட்டு இவரும் ஃப்ரீயா விட்டாரு. திருப்பி ஒரு மாசம் கழிச்சு மச்சான் நம்ம எங்கே ட்ரிப் போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஹர்ஷா வந்து கேட்கறாரு அருண் கிட்ட வந்து. அருண் என்ன மச்சான் திடீர்னு ட்ரிப்லாம் அப்படின்னா, இல்லடா திடீர்னு போகணும்னு தோணுது போவோம் அப்படின்னோடனே, சரி ஓகேடா போகலாம் அப்படின்னு. எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம வந்து கேரளா போகலாம் அப்படின்னா. கேரளாக்கு என்ன, கேரளாவில் என்னது இருக்கு அப்படின்னு வந்து இவர் கேட்காரு. கேரளாவில் சுற்றி பார்க்க நிறைய பிளேஸ் இருக்குடா அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம ஹர்ஷா வண்டி ஓடிட்டு இருக்காரு, இவர் வந்து வழக்கமா தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹர்ஷா வந்து ஏதாவது பொண்ணுங்க வந்து லிஃப்ட் கட்டிச்சா உடனே வந்து வண்டி நிப்பாட்டி பேசும்போது நம்ம அருண் வந்து வண்டியில் ஒன்று இடம் கிடையாது கிளம்பு அப்படின்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது இந்த பாட்டி தாத்தாலாம் வந்து ஹெல்ப் கேட்பாங்க. நம்ம யாரு நம்ம வந்து அருண் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது இந்த பாட்டி தாத்தாலாம் ஹெல்ப் கேட்டனா யாராவது எப்படி இது கேட்டிங்கன்னா ஹெல்ப் கேட்டனா லிஃப்ட் கேட்டனா இதை போயிட்டு காரில் போயிட்டு. அப்போ வந்து நம்ம ஆப்போசிட் ஹர்ஷா, ஒரு இடம் கிடையாது இப்போ உடனே வயசானவங்க யாரு காலத்துல இருந்து வண்டியில உனக்கு யாருச்சுனா அப்படின்ட்டு இவர் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர். சரி அப்படி ரெண்டு பேருமே ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டே இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கேரளா போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே அங்கே ஒரு ரூம் எடுக்கிறாங்க. அன்னைக்கு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேரளாவை சுற்றி என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க, சுற்றிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து நம்ம ஹர்ஷா வந்து வண்டியை எடுத்துகிட்டு போய் ஒரு வீட்டு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுவாக வீடு வந்து கொஞ்சம் மலை மேலே அப்படி தனித்தனியாக கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் அந்த மாதிரி இருக்கும் வீடு. இங்கே வந்து கொஞ்சம் பார்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி. அங்கே வந்து தள்ளி வந்து நிப்பாட்டிருக்காரு. ஆப்போசிட்டில் வீடு இந்த பக்கம் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து காரை நிப்பாட்டிருக்காரு. நிப்பாட்டிட்டு இங்கே உட்காந்துருக்காரு. மச்சான் இங்கே தான் சுற்றி பார்க்க எந்த இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் கேட்குறாரு. உடனே ஹர்ஷா இல்லை மச்சான் நம்ம போன மந்த் ஒரு படம் பார்த்துடலாம், அந்த படத்தில் உள்ள ஹீரோயின் வீடு இதுதான் மச்சான். உனக்கு எப்படி தெரியும், ஒரு மாதம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அதுக்காக கேரளா ட்ரிப் வர்றதுக்கு
காசு சேர்க்கக்காண்டி மச்சான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த செயினை கொஞ்சம் அடை வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு. அம்மா இவ்வளோ காசு எதுக்கு உனக்கு இப்போ? நம்ம தான் ஒரு 2 நாள் திரும்பி போயிடும் அப்படின்னா, 2 நாள் யார் மச்சான் திரும்பி போறா? நம்ம அந்த பொண்ணை கரெக்ட் பண்றோம் வந்து போகல அப்படின்னு ஹர்ஷா. நம்ம அருணுக்கு உடனே ஷாக் ஆயிருச்சு. என்னடா நம்ம பாட்டு செவனே உட்காந்துருந்தோம், டெய்லி ஒரு டீயை கொடுப்பாங்க வீட்டுல, குடிச்சிட்டு நம்ம பாட்டு ஜாலியா உட்காந்துருக்கலாம். இவனை நம்பிக்கை வந்து தப்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நான் மச்சான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எங்க அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு உடனே. சொன்னோடனே அப்போ இவ்வளவுதான் நம்ம பழகின நட்பு அப்படின்னோடனே, ஆமாடா இவ்வளவுதான் பழகின நட்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அருண் வந்து கிளம்பிடுறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் யோசிக்காரு, இவனை தனியா விட்டு போறதுக்கும் மனசு வர மாட்டேங்க அவருக்கு. சரி இங்கே இருக்கும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கும் வீட்டுல போயினா பெருசா வேலை எதுவுமே இல்லை, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஓகே 2 அப்படின்னு பேசிட்டு திரும்பி மாடி வந்துடுறாரு. அருண் வந்துடுறாரு. வந்துட்டு என்ன மச்சான் திரும்பி வந்துட்டு அப்படின்னு நெர்ஸா இருக்கும்போது, இல்ல மச்சான் உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு, உன்னை எப்படி தனியா விட்டு போக முடியும், அந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்கிறாரு. கேட்ட உடனே சரி மச்சான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 நாள் அங்கே ஸ்டே பண்றாங்க எப்படின்னா கார்லயே வந்து படுத்து தூங்கிடுவாங்க. இது வந்து ரூம் எதுவுமே ஸ்டே கிடையாது, கார்லயே படுத்து தூங்கிடுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே குளிக்கிறதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து ஒரு சின்ன வயல்வெளி மாதிரி இருக்கும், அங்கே போய் குளிச்சுட்டு வருவாங்க. ஓகேவா? இப்படி வந்து குளிச்சுட்டு வரும்போது இவங்க கார்லயே வெயிட் பண்றாங்க. இது வந்து ஒரு வாரமா அந்த ஹீரோ வந்து வாட்ச் பண்ணிருக்காங்க, என்ன இந்த கார் வந்து நம்ம வீட்டு வாசலே நிக்குது அப்படின்னு உடனே டக்குன்னு வந்து வெளியே வந்து பேசுறாங்க. யாரு நீங்க, எதுக்கு வந்து இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. என்னன்னா அவங்க ரொம்ப பெரிய ஹீரோயின் கிடையாது, அப்பதான் வளர்ந்து வர ஹீரோனா பெருசா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு இது இல்லை வீட்டுல, இந்த பாதுகாப்புலாம் பெருசா போடலை. உடனே என்ன எப்படி வந்து கேட்கறாங்க. கேட்ட உடனே இல்ல நாங்க வந்து தமிழ்நாட்டுல தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே செல்ஃபிலாம் எடுத்துட்டு உடனே அப்புறம் சரி நீங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க இதுக்காக 4 நாள் நீங்க அப்படின்னு உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் மழுப்பிடுறாரு. மழுப்பிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் போயிடுறாங்க. மறுபடியும் 2 நாள் பார்க்க மறுபடியும் கார் அந்த இடத்துல இருக்கு. இவங்க கிளம்பவே இல்லை, இவங்க இதுலயே தான் இருக்காங்க. என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளியே வந்து கேட்கறாங்க. சரி வாங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கொண்டு போறாங்க நம்ம ஹீரோயின். வீட்டுக்குள்ள கொண்டு போனோடனே நம்ம வந்து ஹர்ஷா வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஹர்ஷா. தனியா பேசுறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. கேட்ட உடனே இல்லை மேம் அவங்க தனியா கொஞ்சம் பேசணும் அப்படின்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம அருண் வந்து நல்லா டீ குடிச்சிட்டாங்க, கொஞ்சம் அப்படி நல்ல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. பண்டம் மீன்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அறுபாடு உட்காந்துருக்காரு. இவங்க வந்து பேசுறாங்க. எனக்கு வந்து உங்களை லவ் பண்றேன், நான் என்னன்னு தெரியல, நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், அவ்வளோ பொண்ணுங்களை பார்த்துமே எனக்கு வந்து யாரையுமே தேடி போகணும்னு எனக்கு தோணல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பொண்ணை தேடி வந்திருக்கேன், அது உங்களை தான் தேடி வந்திருக்கேன். இவ்வளோ நாளாக இருந்தும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மைண்ட் செட் எப்படின்னா, ஒரு நாள் ஒரு பொண்ணை பார்த்தேன்னா எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக பேசிட்டு விட்டுருவேன். ஆனால் வந்து ஏன் தெரியல, கிட்டத்தட்ட ஒரு உங்களை இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்த்தனோ அன்னையிலேருந்து என் மனசுக்குள்ள ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. அதனால என்னமோ தெரியல, உங்களை பிரியறதுக்கு எனக்கு மனசே இல்லை, அதனால தான் உங்க வீட்டு வாசல என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை பார்க்கறதுக்காக அப்படின்னு சொன்னோடனே இந்த ஹீரோனுக்கு நீங்க என்ன பைத்தியமா பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இன்னொன்று எல்லாருக்குமே இப்போ ஒரு டவுட் வந்துருக்கும், அவருக்கு தான் இது தெரியாது, மலையாளம் தெரியாது, எப்படி வந்து அவங்க கான்வர்சேஷன் பண்றாங்க அப்படின்னா இவருக்கு இங்கிலீஷும் பெருசாக தெரியாது. இன்னொன்று வந்து இவர் கேரளாவில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு 2-3 வருஷம் இங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு கேரளாவில், அதனால அவருக்கு கொஞ்சம் மலையாளம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வெளியே போங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரும் வெளியே உட்காந்துருக்காங்க கார்ல. ஒரு 2 வாரம் ஆச்சு 3 வாரம் ஆச்சு. நம்ம ஹீரோனு கொஞ்சம் பாவமா இருக்கு பாக்குறதுக்கு, அதிலே உட்காந்த உடனே என்ன இருந்தாலும் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ ஃபாலோ பண்றதே அவங்களுக்கு வேலை. ஃபாலோ பண்ணி டெய்லி அவங்கள வந்து மீட் பண்ணிட்டு வரணும், இது அவங்களோட வேலை. மீட் பண்ணிட்டு மீன்ஸ் அதில் எங்க நடிக்க போறாங்க எங்கேயா போறாங்க அப்படின்னா இவங்க பின்னாடியே போயிடுவாங்க. பின்னாடியே போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு திருப்பி அவங்க வரும்போது பின்னாடி வந்துடுவாங்க. இதுதான் இவங்க பாடி கார்டு மாதிரி பின்னாடி கார்ல போயிட்டு கார்லேயே வந்துடுவாங்க. ஓகேவா? இப்படி போயிட்டு இருந்துச்சு. சடனாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆனவுடனே காலில் வந்து கொஞ்சம் இதாயிருது, அது வந்து உடஞ்சிருது, கால் ஃப்ராக்சர் ஆயிருது. ஃப்ராக்சர் ஆனோடனே நம்ம ஹர்ஷாவும் அருணும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கார்டியன், நம்ம வந்து ஹீரோனை பற்றி சொல்ல மறந்துட்டேன், ஸோ அவங்கள பற்றி சொல்கிறேன். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அனாதாசிரமத்தில் தான் வளர்ந்தாங்க ஹீரோயின். அவங்கள வந்து தத்தெடுத்து தான் ஒரு அக்கான்னு சொல்லலாம், ஏன்னா ரொம்ப ஏஜ் கிடையாது, அவங்க தத்தெடுத்து அவங்கள வளர்த்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் தான் ஹீரோ, அந்த அக்கா 2 பேரும் தான் அந்த வீட்டிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய வீடு தான், அதில் வாழ்ந்துட்டு இருக்காங்க 2 பேருமே. அந்த அக்கா வேற ஊர்ல இல்லை, சென்னைக்கு ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருந்தாங்க அக்கா. அதனால நம்ம ஹர்ஷா வந்து பார்த்துட்டு இருக்காரு பக்கத்துல. நம்ம அருணை வந்து டீ வாங்கிட்டு வாடா, ஏதாவது வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வா, நம்ம அனுப்பி விட்றதா இவருக்கு மேலே. அனுப்பி விட்டு ஒரு பக்கத்துல உட்காந்து இப்படி பார்த்துட்டே இருக்காரு, கணத்துல கை வச்சு அவங்கள பார்த்துட்டே இருக்காரு. அவங்க உடனே நம்ம ஹீரோயின் வந்து முழிச்சிட்டாங்க. முழிச்ச உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை எப்படி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால அவங்க கூட்டு இருக்கோம் அப்படி அப்படின்ட்டு லைட்டா அந்த ஒரு மயக்கத்துல தான் இருக்காங்க. கேட்டோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசுறாங்க. 2 பேரும் பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. அது அவங்க போய் 2 பேரும் ஃபுல்லா அவங்கள பத்தி யார் அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்னப்பா எங்க ஸ்கூல்ல படிச்சாங்க, அது படிச்சாங்களா இது படிச்சாங்களான்னு ஃபுல்லா கேட்டு விசாரிச்சுட்டே இருக்காங்க. விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்படி நல்ல ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு, வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆச்சு. அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போகலாம் நீங்க அப்படின்னு. வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே அந்த அக்கா வந்துட்டாங்க அதுக்குள்ளே. ஸோ இவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. இதில் நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் அனுதாபப்பட்டாங்க, வெளியே இப்படி உட்காந்து நின்றுட்டு இருக்காங்களே அப்படின்னு.
சரி நம்ம ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே இவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. நம்ம காதலியே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நினச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம அருண் வந்து சொல்றாரு, நான் வந்து வீட்டுக்கு போறேன் மச்சான் அப்படிங்கிறாரு. என்னடா இவ்வளோ நாள் இருந்துச்சு, எனக்கு கொஞ்ச நாள் தான்டா, இன்னும் கொஞ்ச நாள் நான் வந்து லவ் பண்ண வச்சிருவேன் மச்சான் அப்படிங்கிறாரு இவரு. உடனே இல்ல எனக்கு போகணும்னு தோணுது அப்படிங்கிறாரு. சரி மச்சான் இருந்து எடுத்துட்டு ஒரு 1 வீக் இருப்போம் அப்படிங்கிறாரு இவர். உடனே ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஒரு 1 வீக் ஸ்டே பண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க, நீங்க நம்ம வந்து சுத்தி பார்க்க போவோம், கேரளாவில் ஃபுல்லா சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாரம் ஃபுல்லா ட்ரிப் போறாங்க. 3 பேரும் ஜாலியா சுத்துறாங்க, என்ஜாய் பண்றாங்க. பயங்கர ஒரு 3 பேர் காம்பவுண்டே ஒரு சூப்பரா இருக்கும். அதுல வந்து எனக்கு பிடிச்ச பொண்ணு, இவர் வந்து கூட டிராவல் பண்றாரு. அவர் ஃப்ரெண்டோட செம்ம என்ஜாய்மெண்ட், அவர் பயங்கரமா என்ஜாய் பண்ணி லைஃப்ல ஒரு ஹாப்பினஸ்னா அவர் அந்த டைம்ல தான் வந்து அவ்வளோக்குள்ள பார்த்துருக்காரு. ஓகேவா, இப்படி போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு வாரம் ஆயிடுச்சு. நம்ம போமா மச்சான் அப்படின்னு வந்து நம்ம கேட்காரு நம்ம ஃப்ரெண்டு. கேட்ட உடனே யாருன்னு கேட்ட உடனே சரிடா போவோம் அப்படின்ட்டு ஹர்ஷாவும் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயினை என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களாடா அப்படின்னு உடனே ஆமாம் கிளம்பியாச்சு, இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதுக்கு என்ன ரீசன் இருக்கு, எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம காண்டிட்லேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சொன்ன உடனே மறுபடியும் வந்து நம்ம ஹர்ஷா வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. மறுபடியும் என்னன்னு தெரில, உன்னை விட்டு போக எனக்கு மனசே இல்லை, நான் இங்கே இருந்தெல்லாம் நினைக்கிறேன், மறுபடியும் அவன் லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்றாரு. லவ் யூ அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் நம்ம ஹீரோனுக்கு ஆல்ரெடி ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசில் ஒரு லவ் வந்துருச்சு. ஆனால் பட் அதை வெளிக்காட்டிக்கல. லவ் வந்த உடனே அவங்க பெருசாக சொல்லலை. சரி வேண்டாம் நம்ம இதை பற்றி பேச வேண்டாம், இப்போதைக்கு நீ கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் போகிற மாதிரி இல்லை, இல்லை எனக்கு ஒன்று விட்டு போக மனசே இல்லை அப்படி அப்படின்ட்டு மறுபடியும் பேசணும். நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆன உடனே திட்டி விட்றாங்க பிடிச்சி, உங்ககிட்ட பழகின தப்பாக போச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பேசிடுறாங்க. உனலாம் நம்பி பழகினதுக்கு நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படி இப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ வந்து பயங்கர ஒரு அப்செட் ஆகிட்டாரு. நம்ம ஹர்ஷா வந்து அப்செட் ஆன உடனே அப்படியே சைலண்டாக சோகமாக இருக்காரு. அதை பார்த்தோம் நம்ம அருணுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. உடனே ஒரு பேக்கு, அந்த பேக் கொண்டு கொடுக்குறாரு. இதில் இருக்க ஆல்பம், அப்புறம் வந்து இதில் ஒரு ரெக்கார்டர் இருக்குது, இந்த ரெண்டுத்தையுமே நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு நம்ம அருண், அப்புறம் வந்து அருண் தான் கொடுக்குறாரு. இது வந்து அவருக்கு தெரியாது, ஹர்ஷாக்கு தெரியாது. அருண் கொடுத்துட்டு கிளம்பி வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த உடனே இவங்க 2 கார் எடுத்துட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க, தமிழ்நாடு கிளம்பிட்டாங்க. கிளம்பின உடனே இவங்க வந்து ஃபோட்டோஸ் அந்த பேக்கில் பார்க்குறாங்க, ஃபுல்லாக ஃபோட்டோஸ் இருக்குது. ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன சைல்டுஹுட் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அவங்க ப்ரைஸ் வாங்கினதாக இருக்கட்டும், அவங்க காலேஜ்லேருந்து காம்படிஷனு, அதுக்கப்புறம் அவங்க வெளியே போனது, ட்ரிப் போனது, எல்லா ஃபோட்டோஸும் இருக்குது. இதை பார்த்து அவங்களுக்கே சந்தோஷம், ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ ஃபோட்டோஸ் கிடையாது, எப்படிடா அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செல்வா வந்து அருண் வந்து கொடுத்துருந்தாரு, ஒரு ரெக்கார்டர் கொடுத்துருந்தாரு. அந்த ரெக்கார்டர் வந்து ஆடியோ ரெக்கார்டு அது கொடுத்துருந்தாரு. அதை வந்து கேட்குறாங்க, ஹெட்ஃபோன் போட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. காரில் உட்காந்து நைட்டு ஒரு நேரத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது, ஏமாச்சா உனக்கு இந்த பொண்ணு அவ்வளோக்குள்ள பிடிச்சிருக்கு, எவ்வளோ நாள் நம்ம தங்கி இருந்து இங்கே அந்த பொண்ணை வந்து நம்மளை கண்டுக்க கூட மாட்டேங்குது, ஆனால் அந்த பொண்ணு தேடி இவ்வளோ தூரம் நம்ம வந்து இங்கேயே நம்ம உட்காந்துருக்க மாட்டோம், கார்லேயே உட்காந்துருக்கோமே அப்படின்னு வந்து இவர் கேட்குறாரு. ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறாரு. கேட்கும்போது இல்லை மச்சான், உனக்கு வந்துட்டு இந்த பொண்ணை வந்து நம்ம எப்போ அந்த படம் பார்க்கும்போது தான் இந்த பொண்ணை வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. அப்படி கிடையாது மச்சான், எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பொண்ணை தெரியும் அப்படின்னு. என்னடா சொல்கிற அப்படிங்கும் போது, நான் வந்து ஒரு சின்ன வயசில் ஸ்கூல் ட்ரிப் வந்து கேரளாவுக்கு நான் வந்திருந்தேன். வரும்போது பார்த்தோன்னா இந்த பொண்ணை வந்து நான் ஒரு அனாதாசிரமத்தில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பொண்ணை, பிடிச்சிருக்குன்னு சொன்னோடனே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2-3 நாள் இங்கே இருந்தோம்னா டெய்லி அந்த பொண்ணை பார்க்க வரும். அப்போ தான் வந்து சடனாக வந்து அந்த பொண்ணு இல்லை. அப்போ கேட்கும்போது ஒரு அக்கா வந்து அந்த பொண்ணை தத்தெடுத்துட்டு போயிட்டாங்க. தத்தெடுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் ஒரு கொடுத்தாங்க, நான் போய் பார்த்தேன். அந்த அக்காவை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணும் நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எங்கள் வீடே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், நான் வந்து பண்ணணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து வேலைக்கு போய் தான் பண்ண முடியும். அதனால தான் நான் ஸ்கூலை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த பொண்ணுக்காகவே கேரளாவில் வேலைக்கு சேர்ந்தேன். கேரளாவில் வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணுக்கு என்ன தேவை, படிக்கிறதுக்கு எல்லாம் தேவையோ அதையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தோன்னா அவளை டெய்லி ஃபாலோ பண்ணேன். ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன யாருன்னு கூட தெரியாது. அந்த அக்காவுக்குமே ஒரு வயசுக்கு அப்புறம் எனக்கு தெரியாது, ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து காசு வந்து கண்டிப்பாக அனுப்பிட்டு தான் அந்த அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு காலேஜ் அவன் முடிக்கிற அந்த ஹீரோன் வந்து காலேஜ் முடிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டு, காலேஜ் முடிக்கிற ஸ்டேஜ் பற்றி எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு, அவனுக்கு தெரியும். எனக்கு வந்து அப்போ கொஞ்சம் பழசெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டேன், எனக்கு தெரிஞ்சு. மறந்ததுனால தான் எனக்கு தமிழ்நாட்டுக்கு எங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு வந்தாங்க. உனக்கே தெரியும் அப்படின்னு. ஆமாடா தமிழ்நாட்டுக்கு வந்தேன், அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா இடமும் சுற்றிட்டு வந்தோம், இப்படி பொண்ணுங்களை பார்த்து சைடு அடிச்சுட்டு வந்தோம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதை என்கிட்ட கூட மறைச்சிட்டா அப்படின்னு. எனக்கே தெரியாது மச்சான், அந்த பொண்ணை நான் வந்து இவ்வளோ நாள் லவ் பண்ணது வந்து மறந்து தான் போயிருந்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தேன்னா அன்றைக்கி எனக்கு இந்த வீடியோ காமிச்சிடலாம், அந்த மூவி காமிச்சிடலாம், எனக்கு மறுபடியும் அந்த காதலி என் மனசுக்குள்ள டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. வந்தோடனே அன்றைக்கே முடிவு பண்ணேன். அப்போவுமே கிளம்பணும்னு நினச்சேன், பட் என்கிட்ட காசு இல்லாதனால சரி 1 மாதம் அதை அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக பொறுமையாக இருந்து அரேஞ்ச் பண்ணி இப்போ அதனால தான் அவளை பார்க்கணும், லவ் பண்ணணும், உனக்கு இவ்வளோ தூரம் உனக்கு கூப்பிட்டு வந்தேன் மச்சான் அப்படின்னு. சரி மச்சான் உன் லவ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் வந்து
அவருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறதுன்னு நான் அவருக்கும் தெரியல. ஏன்னா இவ்வளோக்குள்ள ஒரு பொண்ணுக்காக லவ் பண்ணி ஸ்கூலில் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு இப்படிலாம் ஆள் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப ஒரு அப்படியே ரொம்ப நம்ம ஃப்ரெண்டு நினச்சி அவருக்கே ஒரு மாதிரி இவ்வளோ லவ் பண்ணுவானா. ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா எல்லா பொண்ணுங்களையும் பார்ப்பான், சும்மா சைட் அடிப்பான், ஒரு நாள் பார்த்துட்டு அந்த பொண்ணை பற்றி பேசுவான், அவன் பாட்டு கிளம்பிடுவான். ஆனால் வந்து ஒரு பொண்ணை இவ்வளோ சீரியஸாக லவ் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறது அவருக்கு அதுக்கப்புறம் தெரிய வந்தது. இந்த ஆடியோ கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே தானாக கண்ணிலேருந்து அழுக வந்துருச்சு. அழுக வந்தோடனே அவங்க எதையுமே யோசிக்கவே இல்லை, டக்குன்னு கார் எடுத்தாங்க, எடுத்து வேகமாக போகிறாங்க. வேகமாக போயிட்டு அவங்கள வந்து அவங்க கார் போயிட்டு இருக்கு, பார்த்தோன்னே டக்குன்னு ஓவர்டேக் பண்ணுறாங்க. ஓவர்டேக் பண்ணி முன்னாடியே காரை நிப்பாட்டிட்டு கார்லேருந்து இறங்கி வந்தோடனே இவரும் நம்ம ஹர்ஷா வந்து இறங்குறாரு, வெளியே இறங்குறாரு. இறங்கிட்டு வெளியே வந்து நிற்கிறாருன்னு உடனே வந்து ஓடி வந்து ஹக் பண்ணிடுது. ஹக் பண்ணி அப்படியே கண்ணில் வந்து கண்ணீராக வருது. அழுது அது பொண்ணு. அழுத உடனே என்னாச்சு எதுக்கு அழுறேன் அப்படிங்கும் போது, இல்லை ஒன்றும் இல்லை, நான் அவனை லவ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன், நானும் ஆல்ரெடி அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் நாள்லேயே, ஆனால் நான் அவங்ககிட்ட சொல்லலை. இன்னொன்று இந்த ரெக்கார்டு கேட்டேன், நீ இப்போத்துலேருந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னோடனே டக்குன்னு நம்ம அருணை திரும்பி பார்க்குறாரு. இல்லை மச்சான், அந்த ரெக்கார்டு நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன், நான் தான் ரெக்கார்டு அடித்தேன் உனக்கு தெரியாமல் அப்படின்னோடனே அவனை எதுவுமே சொல்லலை. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவுமே பேசுகிறத ஆளாக ஃபுல்லாக நீ தான் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து பயங்கர எமோஷனலாக பேசுகிறாங்க. எங்கள் அம்மா அப்பா கூட நான் பார்த்தது கிடையாது, ஆனால் அந்த அக்காவை தான் நம்பி வந்துட்டேன். ஆனால் எனக்காக நீ எல்லாம் ஸ்கூலு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு எனக்காக நீ இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க அப்படின்ட்டு இது அனுதாபத்தில் வந்து காதல் அதுக்கு நினைக்கிறாங்க. நான் ஆல்ரெடி உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போன்னா நீ வந்து உனக்கு தெரியாது, நீ காரில் உட்காந்து கஷ்டப்படும் போதெல்லாம் நான் வந்து உன்னை மாட்டிலேருந்து பார்த்துட்டு தான் இருப்பேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அப்படின்ட்டு கார்லேயே வந்து இப்படி தோங்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் என்ன பண்ண முடியும், வெளியே உடனே சொல்ல முடியாது. அதனால் நான் அப்போவுமே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஹக் பண்ணிவிட்டு உடனே நெக்ஸ்ட் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு சரி வா நம்ம உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டிலே தங்கி எங்கள் வீட்டில் ரொம்ப சின்ன இருக்குது அப்படின்னோடனே நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு செவுட்டில் அடிச்சிட்டாங்க. அடித்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படிங்கும் போது இல்லை அதெல்லாம் நான் தங்கிடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்து ஒரு வாரம் ஸ்டே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சென்னை ஃபுல்லாக அவங்க சுற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி லைஃப் அப்புறம் ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு பொண்ணை உண்மையாக சின்சியராக லவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது எந்த ஊரில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது வந்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன்.